முன்னொரு காலத்தில் ஒரு மலை கிராமத்தில் தங்கம்மான்னு ஒரு பாட்டி இருந்தாங்க. தங்கம்மா பாட்டிக்கு 2 பேரனுங்க. ஒருத்தன் ரவி, அப்புறம் இன்னொருத்தன் ராமு. இவங்களோட முக்கியமான தொழில் என்னன்னா காட்டில் விறகு வெட்டுறது, அப்புறம் காட்டில் விளையிற பழங்களை பறித்து ஊர் சந்தையில் விற்கிறது. அப்படித்தான் தங்கம்மா பாட்டி தன்னோட பேரன்களை வர சொல்லி இப்படி பேசுனாங்க. டேய், என்னடா 2 பேரும் மசன்னு ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கும் வயசாகிட்டே இருக்கு. சின்ன வயசுலேயே உன்னோட அம்மா அப்பா போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க செத்து 5 வருஷம் ஆச்சு. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நான் வேலை எதுவுமே சொன்னது கிடையாது. நாளையிலேருந்து 2 பேரும் காட்டுக்குள்ளே போய் விறகு அப்புறம் பழங்களை பறிச்சுட்டு வாங்க. பாட்டி, இத்தனை நாள் இதுக்காக தான் காத்து கிடந்தோம். எப்படா காட்டுக்குள்ளே போவோன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நீங்களும் எத்தனை நாள் தான் எங்களுக்காக கஷ்டப்படுவீங்க? எனக்கு காட்டுக்குள்ளே போய் விறகு வெட்டுற வேலையே பிடிக்காது. வேணும்னா நான் பழங்களை பறிச்சிட்டு வரேன். ராமு, நீ விறகு வெட்டிட்டு வா. ரவி, நீ பழங்களை பறிச்சிட்டு வா. காலையில் நேரமாக காட்டுக்குள்ளே போங்க. பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துடணும். என்ன? அப்போ இப்பயே போய் அருவா கம்பு எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதுதான். வாடா ரவி, சீக்கிரமாக போய் தூங்கலாம். இப்படி பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு 2 பேரும் தூங்க போனாங்க. அடுத்த நாள் காலையில் விடிய ஆரம்பிக்க 2 பேரும் காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே போனாங்க. டே ரவி, நீ போய் பழங்களை தேடு, நான் விறகு தேட போகிறேன். அப்போ தான் சீக்கிரம் வேலை முடியும். நம்ம 2 பேரும் சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும்டா. அதெல்லாம் முடியாது. தனித்தனியாக போக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏதாவது மிருகம் வந்து கடிச்சிதுன்னா நான் என்ன பண்ணுறது? எங்கே போனாலும் சேர்ந்தே போகலாம். தனித்தனியாக போகிற வேலையே ஆகாதுடா. டேய், அதுவும் அங்கே பாரு, ஒரு மரம் காஞ்சி கிடக்குது. எப்படியாவது அதை வெட்டினா விறகு வேலை முடிஞ்சிடும். அப்புறம் பழம் பறிக்க போகலாம். என்ன? நீ சொல்கிறதும் சரி. தனியாக காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சு போயிட்டோம்னா வீட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். வா, போய் அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிப்போம். இப்படி சொல்லிட்டு 2 பேரும் மரத்துக்கு அடியில் வந்து பார்த்தா அந்த மரத்துக்கு அடியில் ஒரு முனிவர் தவம் செஞ்சுட்டு இருந்தார். டேய், என்னடா அது, இங்கே முனிவர் ஒருத்தர் இருக்காரு, அதுவும் கடுமையான தவம் செஞ்சிட்ருக்காருடா. வா, இங்கேருந்து போயிடலாம். அவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க வேணாண்டா. டேய், எதுக்குடா பயப்படுற? நீ போய் அழுங்காமல் காஞ்ச கிளைய உடடா. அவர் ஆழ்ந்த தவத்தில் இருக்கார். அவர் இப்போதைக்கு எழமாட்டார். ரவி, நமக்கு எதுக்குடா வம்பு? வேறு மரத்தை பார்த்துக்கோண்டா. வாடா, இங்கேருந்து கிளம்பி போகலாம். இப்பயே நேரம் ஆச்சுடா. எங்கே போய் விறகு ஒடிக்கிறது? நான் இன்னும் பழம் பறிக்கவே இல்லை. போய் ஒடிடா சீக்கிரம். ரவி அப்படி சொல்ல ராமு வேறு வழி இல்லாமல் மரத்தில் ஏறி கிளைய உடைச்சான். அந்த சத்தத்தில் முனிவர் கண் முழிக்க, எப்பா, ஊர் விட்டு காட்டுக்குள்ளே வந்தால் கூட தொல்லை தர்றீங்களே, நிம்மதியாக தியானம் செய்ய விடுங்களேப்பா. ஐயா, தொந்தரவுக்கு மன்னிக்கணும், தெரியாமல் செஞ்சிட்டேன். எங்களை சபிக்க வேண்டாம். நான் ஒன்றும் கடவுள் இல்லைப்பா. உங்களுக்கு தண்டனை தர நான் வரேன். பார்த்து கவனமாக வீடு சேருங்கள். அப்படி சொல்லிட்டு முனிவர் அங்கேருந்து கிளம்பி போக ரவியோ, டேய் ராமு, இவர் ரொம்ப நல்லவராக இருக்காருடா. இவர்கிட்ட ஏதாவது வரம் கேட்கலாம். ரவி, நீ சும்மா இருடா. அவரே கோவப்படாமல் கிளம்பி போயிட்டாரு. மறுபடியும் தொந்தரவு கொடுக்க வேண்டாம். வா, வீட்டுக்கு போகலாம். பாட்டி காத்துக்கிட்டு இருப்பாங்கள்ல. நீ வேணும்னா இங்கேயே இரு. நான் போய் பார்த்து ஏதாவது வாங்கிட்டு வரேன்டா. ஐயா முனிவரே, நில்லுங்கள். எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. என்னப்பா? என்னிடம் இன்னும் உதவி உனக்கு தேவை? நானே ஒரு துறவி. ஐயா முனிவரே, எனக்கு ஏதாவது வரம் கொடுங்களே, உங்களுக்கு புண்ணியமாக போகும். சரிப்பா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள். ஆனால் ஒரு தடவை மட்டும் என்னால் தர முடியும். அதிகம் தர முடியாதுப்பா. ஐயா, எனக்கு 10 தங்க காசு வேணும். உங்களால் தர முடியுமா? அவ்வளவுதானா? இதோ நீ கேட்ட தங்க காசு. அப்படின்னு தங்க காசை கொடுக்க அதை வாங்கிட்டு ராம பார்க்க வந்தான் ரவி. டேய், நீ வந்திருந்தீன்னா உனக்கும் காசு கிடச்சிருக்கும். நீ இப்போ என்ன பண்ண போகிற? ரவி, எனக்கு உழைச்சி சாப்பிடத்தான் ஆசை. இதுபோல் உழைக்காமல் வர்றது நிலைக்காதுன்னு பாட்டி சொல்லியிருக்காங்க. உனக்கு ஞாபகம் வரலையா? உனக்கு பொறாம? சரி, வா போகலாம். நீ எல்லாம் விறகு வெட்டிட்ட போல. நானும் ஏதாவது பழத்தை பறிக்கணும். இல்லைன்னா பாட்டி என்னை திட்டுவாங்க. அப்புறம் இங்கே நடந்த எதையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும். எல்லாரும் உழைக்காமல் சம்பாரிச்சான்னு சொல்லுவாங்க. நீ பாட்டிக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. என்ன? நான் எதுக்கு சொல்ல போகிறேன்? நீ ஆச்சு, காசாச்சு. இதோ அங்கே பாரு, பலாமரம் தெரியுது பாரு. போய் பலாப்பழம் பறிச்சிட்டு வா. ரவியும் மனசுக்குள்ளே, இவங்கிட்ட காசை கொடுத்துட்டு போனால் காசை பார்த்து ஆசையில் விட்டு கொட்டிட்டானா அப்புறம் பாட்டிக்கிட்ட சொல்லிடுவான். மடியில் வச்சுட்டு மரம் ஏற வேண்டியது தான். சரிடா ராமு, நான் போய் மரம் ஏறி பலாப்பழம் பறிச்சிட்டு வரேன். நீ இங்கேயே நில்லு. தங்க காசை கொடுத்துட்டு போடா, நான் பார்த்துக்கிறேன். கீழே விழுந்துற போகுது.
உனக்கு எதுக்கு சிரமம்டா, நீயே தலையில் விறகு வச்சிருக்க. வேணாம் நானே வச்சுக்கிறேன். அப்படி சொல்லிட்டு மரம் ஏற ஆரம்பித்தான். பலாப்பழத்தை அறுக்கும்போது பழம் நழுவ அதை பிடிக்க போய் தவறி ஆற்றுல விழுந்தான். நீந்தி கரைக்கு வந்து பார்த்தான். மடியில் கட்டி வச்சிருந்த தங்க காசெல்லாம் ஆற்றுல போயிட்டுச்சு. ஆற்றுல நல்லா தண்ணி கரை புரண்டு போனதுனால காசை எடுக்கவே முடியல. ரவியோ ராமுக்கிட்ட, என்னடா ராமு இப்படி ஆயிடுச்சு, தங்க காசு எல்லாம் ஆற்றுல போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது? உனக்கு இப்போனாவது ஞாபகம் வருதா? பாட்டி சொன்னது, உழைக்காமல் வர்றது எல்லாம் நிலைக்காதுன்னு. போய் பழத்தை தூக்கு, போகலாம் வீட்டுக்கு. ரவியோ ஏமாற்றத்தோடு வீடு வந்து சேர்ந்தான். பாட்டி சொன்னது சரியா தவறான கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.